ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கேரட் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாலும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கேரட் பாயாசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 150 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 12 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், அல்லது முந்திரி பாதாம் ரெண்டையும் கலந்தும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது வேகிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் கேரட் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஆறின பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கேரட் வேக வச்ச தண்ணியை இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி ஆற வச்ச 2.5 கப் பால், அதாவது 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்த பிறகு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சர்க்கரையினோட அளவு நீங்கள் எடுத்துருக்க கேரட்டுக்கு தகுந்த போல் மாறுபடும், அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் விழுது அதில் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் விழுது பாலில் கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கேரட்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிற பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினரியாக பால் பாயாசம் சாப்பிட்ற அளவுக்கு திக்காக இருக்காது. நம்ம பாதாம் பால்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கேரட் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நன்றி.